வணக்கம் மக்களே, வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் எல்லாருக்கும். எனக்கு இன்னைக்கு என்னோட ஃபேவரட் கண்டெஸ்ட் பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதான் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த கண்டெஸ்ட பிடிச்சிருக்கு, அந்த கண்டெஸ்ட் நேம் வந்து சதுர்நாதன், எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சிம்பிள். எனக்கு அவரை பிடிச்ச ஒரு ரீசன் வந்து அவர் வந்து அவருக்கு என்ன தோன்று அது பண்ணிட்டு இருக்காரு இல்ல, ஓகேங்களா? நிறைய பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, சொல்றீங்க சொல்றாங்க. அவர் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எடுத்தோடனே வந்து நல்லா பேச ஆரம்பிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ இவருக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகலாம் பேசுறதுக்கு, கொஞ்சம் அட்டாச் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி கூட எனக்கு அவரை எனக்கு தோணுது, ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து நடிக்கிறாரு, அமைதியா இருக்கார். எனக்கு ஒன்னுதான் புரியல. அவர் வந்து அவரோட கேரக்டரா கூட இருக்கலாம். நம்ம யாருமே அவரை வெளியே பார்த்தது இல்லை, ஓகேங்களா? வெளியே எப்படி நமக்கு தெரியாது. அது விஜேவா, அது சிவில் ஆபீஸ் தான் நமக்கு தெரியும். அண்ட் வந்து ஒரு விஜேவா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து ஆக்டிவா தான் இருக்கணும் கேமராக்கு முன்னாடி. அதுதான் அவர் இருந்தாரு, ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து இந்த வீட்டுல 20 பேரு கூட வந்து அதே ஆக்டிவ்னஸோட இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி முடியும்? ஒருத்தவங்களால கொஞ்சம் கஷ்டம் தானே அது. அதுதான், ஓகேங்களா? எனக்கு எல்லாருமே அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இருக்காரு, கண்டென்ட் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு நிமிஷம் சொல்றது வந்து நார்மலா யாரா பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி தானே பேசுவோம். அந்த பேசிட்டு இருக்கும்போது நடுவுல போய் லபோதிபோன்னு கத்துனா வந்து அது டீசென்சி இல்லையே. அந்த ஒரு நிமிஷம் சொல்லிட்டு பேசுறது தானே டீசென்சி. சோ அதுல கத்து இங்க இருக்கு. அதையும் வந்து கத்து கலாய்க்கிறாங்க. ஓகே, நோ இஷ்யூ, கலாய்க்கிறது தான் கலாய்ச்சிக்கோங்க. அதையும் வந்து நிறைய பேருக்கு புரியும் இல்லையா, ஒரு நிமிஷம் சொல்லியா பேசணும்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. இன்னொன்னு கண்டென்ட் பிளாக்கர். யாரா பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தடுக்கிறது தாங்க நம்மளோட வேலை. சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோ பார்த்துட்டே இருந்தா அது அது வந்து எப்படி நம்ம வேலையா இருக்கும்? அண்ட் நீங்க அந்த இடத்துல இப்போ அவர் சபரி வந்து சண்டை போட்டு இருக்கும்போது இப்படி கை கட்டி பார்த்துட்டே இருந்தாலும் நீங்க என்ன சொல்வீங்க? அவர் என்ன சண்டை போட்டு இருக்காங்க, இவர் பார்த்துட்டு இருக்காரு, அப்படிதான் நீங்க சொல்வீங்க. சோ நான் யார் யார் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலுமே எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி பாயிண்டா வந்து கம்மியா தெரியுது, ஓகேங்களா? அது நம்மளுக்கு அது நார்மல் தான், எல்லாருக்குமே அதுதான் தெரியும். அண்ட் அவர் வந்து கண்டிப்பா கேம் விளையாண்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் வீக் அந்த தண்ணி டேங்க் ஃபில் பண்ணதெல்லாம் அவர் நல்லாதான் பண்ணிருக்காரு. அவருக்கு கேம்னு கொடுத்தா அவர் நல்லாதான் விளையாடுறாரு. மத்த டைம்ல 24/7 ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்லல்ல அந்த வீட்டுல. அவங்களுக்கு கொடுத்த வேலை அவங்க பண்றாங்க. அது பண்ணாம இருந்தா தானே கொஸ்டின் மார்க் வரும். அவர் கொடுத்த வேலை அவர் பண்ணலன்னா யார் கொஸ்டின் கேட்கிறா? அவர் கொடுத்த வேலை பண்றாரு. இல்ல எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுட்டு இருக்கணும், அப்பதான் வந்து அவர் ஒரிஜினல் பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவர் இல்ல இல்லையா? அவருக்கு அது செட் ஆகல. அதுக்காக அவர் கோவமே வராதுன்னு சொல்ல வரல. அவருக்கும் கோவம் வரும். அந்த கோவத்தை நாமளும் பார்த்திருக்கோம், ஓகேங்களா? எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படணும். எல்லா இடத்துலயும் போய் லபலபலன்னு கத்திட்டே இருக்க முடியாது இல்லையா? எனக்கு எனக்கு அது வந்து ஓகேவா படுது. எனக்கு அதனால அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசம் வச்சா உண்மையா வைக்கிறாரு, ஓகேங்களா? இப்போ யார் மேல பாசம் வச்சிருக்காரோ அவங்களை பத்தி இது வரைக்குமே பேக் பைட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அந்த பாசத்துக்கு நேர்மையா இருக்காரு. அதுவே அவர் அதுலயே ஜெயிச்சிட்டாருங்க அவரு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? அதுலயே அவர் ஜெயிச்சிட்டாரு. இஸ் a குட் பர்சன். பின்னாடி போய் நச்ச 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 நச்சன்னு முன்னாடி வந்து பேசி பின்னாடி வந்து பேசுறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல. இப்போ இப்ப எல்லாருமே சொல்வீங்க, அப்ப கனி எஃப்ஜே ரம்யா தான் எல்லாருமே இழுப்பாங்க, எக்ஸப்டட். ஆனா அவங்கள்ட்ட காட்டுற பாசம் உண்மையா இல்லையா? அந்த பாசம் காட்டுற இடம் வீடு இல்ல, அது எனக்கு தெரியும். அது நான் எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஆனா ஒரு மனுஷனா அவர் ஜெயிச்சாருன்னா அவர் நேர்மையா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. He's true to his friendship. He's true to his relationship. அதுவே போதுங்க, ஓகேங்களா? அதை விட்டுட்டு முன்னாடி வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவனா கர்மம் அப்படின்னு சொல்றதுக்கு, இவர் இப்படி பண்ணும்போது நீங்க நடிப்புன்னு சொல்றீங்கன்னா அது நடிப்பாவே இருந்துட்டு போட்டோம், நோ இஷ்யூ. அவரை பிடிச்சவங்களுக்கு, அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவர் நல்லவரா தெரிஞ்சா மட்டும் போதும். எல்லாருக்குமே தெரியணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டா அவங்க வந்து சரி ஞானி ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது யாராலுமே. அண்ட் இப்போ வந்து இந்த வீக் வந்து அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? சோ அவர் வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் நல்லா போகும் அவரோட கேம், எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அவரோட கேமை விட அவரோட பிஹேவியர், ஹவு ஹி இஸ் அப்படின்னு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் பண்ண ஒரு தப்ப வச்சு நீங்க 100 நாள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எந்த யூஸுமே இல்லை அதுல. எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவாங்க.
தப்பு பண்ணாம எந்த மனுஷனும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அவரும் பண்ணிருப்பாரு ஏதாச்சும். அதை வச்சுட்டு நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா அது எப்படி செட் ஆகும்? ஆனா 50 நாள் 60 நாள் தப்பு பண்ணிட்டே இருக்கிறவங்களை விட்டுடுறாங்க. ஏதாச்சும் ஒரு நாள் தப்பு பண்றவங்கள மொத்தமா வச்சு செய்றீங்க. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி சொல்லணும்னு தோணுச்சு, இதை பத்தி அவரை பத்தி பேசணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் அ லாட் மக்களே. ஹாவ் அ நைஸ் டே, குட் நைட், என்ஜாய் பண்ணுங்க.